ஒரு பெரிய கூட்டணி அமைந்தால் தான் வெற்றி பெற முடியும். அது உன் தலைமையிலே அமைய வேண்டும். உன் தலைமையிலே எப்படி அமையும்? எடப்பாடி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்றவர், பெரிய கட்சிகளை அவர்கள் ஆள்பவர்கள். அவர்களையெல்லாம் தாண்டி அவர்களோடு அணி சேராமல் உன்னோடு அணி சேர வேண்டும் என்று சொன்னால் ஒரு கவர்ச்சி வேண்டும். என்ன கவர்ச்சி? ஒரு கவர்ச்சியை அள்ளி வீசு, என்னோடு வாருங்கள், உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறேன். இதுவரையிலும் யாரும் தமிழ்நாட்டில் சொன்னதில்லை. திமுகவில் இருந்து அவன் வந்து விட்டான், அதிமுகவிலிருந்து இவன் வந்து விட்டான் என்று நிறைய எதிர்பார்த்தோம். ஒருவனும் வரவில்லை. எவனும் நீ வருவாயா என்பது முடிவான பிறகுதானே எங்களுக்கு பங்கு தர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். அன்புமணியும் முதலமைச்சர் ஆகிறேன் என்று சொன்னார், ஆக்க முடியவில்லை, கவிழ்த்து விட்டார் இவர் என்று எல்லாரும் குற்றம் சொல்கிறார். ஆனால் பழைய விசுவாசம் இன்னும் அவருக்கு போகவில்லை. வாங்கள் விஜயோடு சேருங்கள், நீங்கள் ஒரு தரம் முதலமைச்சர், அவர் ஒரு தரம் முதலமைச்சர், நான் இவரையும் முதலமைச்சர் ஆக்கி விடுகிறேன், போன தடவை உங்களிடம் பணம் வாங்கி கொண்டதுக்கு உங்களையும் முதலமைச்சர் ஆக்கி விடுகிறேன், 2 பேரையும் சேர்ப்பதற்கு. இந்த கோமாளி கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 6 இடம் 8 இடம் கொடுப்பான் திமுகவில் திருமாவளவன். இங்கே வந்து 40 இடம் கொடுப்பான். வருவதற்கு என்ன தயக்கம்? ராமதாஸுக்கு 25 இடம் கொடுப்பான். 90-100 இடம் விஜய்கிட்ட வாங்கலாம். நீ முதலமைச்சர் நானும் முதலமைச்சர் என்று பேசுகிறார்களே. இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் வந்து சேரும். அதனாலே எல்லாரும் முதலமைச்சர்களாக ஆவதற்குரிய வாய்ப்பு விஜய் கட்சியின் மூலம் வரும். ஏனென்றால் விஜய் தான் அந்த ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறாரு. நியாயமாக இவருடைய கடையிலே தான் கூட்டம் இருக்க வேண்டும். கொண்டு இலவசம் இங்கே தான். அதிகாரத்தில் பங்கு என்பது வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. அவ்வளவு பெரிய அமித்ஷாவை பார்த்து என்னுடைய ஆட்சியில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் எடப்பாடி. வல்லமை வாய்ந்த அமித்ஷாவுக்கு உனக்கு ஒரு 20 இடம் தருகிறோம் வைத்துக்கொள். அண்ணாமலை தான் கத்தி கொண்டே தெரிவாரே தவிர 80 இடம் வேண்டும், 90 இடம் வேண்டும், நாங்கள் அவ்வளவு ஓட்டு வைத்திருக்கிறோம். என்ன ஓட்டு வைத்திருக்கா? 8% வைத்திருக்கிறார். Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இது சிட்டி ஃபாக்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழக்கருப்பையா. வணக்கம். விஜய் அரசியலுக்கு வரார் அப்படின்னு தொடங்கினோடனே அவர் மேல வைக்கப்பட்ட நிறைய விமர்சனங்கள்ல ஒன்று, அவர் மக்களிடையே வரணும், எதுவாக இருந்தாலும் அறிக்கையை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கட்சிகளுடைய பேரை சொல்வதற்கே வந்து தயங்குறாரு, இது மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் ஒரு மேடையில் உடச்சிக்கிட்டே வந்தார். ஒரு மேடையில் வந்து திமுகன்னு வந்து பேரை சொல்லி கூப்பிட்டார். இன்னொரு மத்தியில் மக்களை வந்து சந்திப்பதற்கு இன்று கோவை வந்து புறப்பட்டு வந்திருக்கார் இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில். இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பரபரப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்லினுடைய கதவு உடைக்கப்படுது. இன்னொரு பக்கம் வந்து மேடைக்கு பின்புறம் ஒரு தீ விபத்து, புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து காலில் காயம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னமும் கூட ஒரு கட்சி கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லையா இந்த தாவிகனுடைய தொண்டர்கள்? இன்னும் வந்து விஜயை வந்து நடிகரா மட்டும்தான் பாக்குறாங்களா? அந்த கட்டுப்பாட்டை இழக்கிறதா தாவிக? எந்த தலைவர் எந்த கூட்டங்களுக்கு போனாலும் அவரை பார்ப்பதற்கோ அல்லது அவருக்கு பக்கத்தில் இருப்பதற்கோ கதவுகளை உடைத்து கொண்டு போவதெல்லாம் கிடையாது. எந்த கட்சியும் கிடையாது. ஆகவே இது இன்னும் அவர் சினிமா நடிகராகவே பார்க்கப்படுகிறார். இவர்களும் அந்த மோகத்தோடு அவர் வெளியே வரவில்லை, நாங்கள் உள்ளே எங்களையும் விடு என்று சொல்லி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன கேட்கிறேன், என்ன கருத்து முன்வைத்து அவர் பேச போகிறார், போராட போகிறார், மக்களை மாற்றி அமைக்க போகிறார்? இந்த வேடிக்கைகளெல்லாம் என்றைக்கு அடங்க போகின்றன? இந்த கோலாகலங்களெல்லாம் எப்பொழுது ஓய போகின்றன? அவர் ஒரு நடிகராகவே அவரை பார்ப்பதற்கான கவர்ச்சி இன்னும் ஓயவில்லை. ஆகவே அவர்கள் உழைத்து கொண்டு உள்ளே வருகிறார்கள். சரி, எல்லாரையும் பார்த்து இந்த வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டியதான். இவர் என்ன பேச வருகிறார், என்ன சொல்ல வருகிறார், நாட்டினுடைய அரசியலை எப்படி மாற்றி அமைக்க போகிறார் என்பதுதான் கேள்வி. தீ பற்ற வைக்கப்படுகிறது, கால் உடைகிறது, கை உடைகிறது, கூட்டம் நெரிக்கிறது என்பதெல்லாம் என்ன செய்தி? இதை வந்து கேட்பதற்கு காரணம் என்னன்னா வந்து விஜய் தான் வந்து ஒரு மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரோம். நிறைய பேர் வந்து எந்த ஒரு பத்திரிகை எடுத்தாலும் கூட ஒரு 10 பேர்கிட்ட போய் வந்து பேட்டி எடுத்து அவங்களுடைய அடுத்த ஓட்டு யாருக்கு, உங்களுடைய விரும்பத்தக்க தலைவர் யாருன்னா 10ல் ஒரு 6-7 பேர் வந்து பார்க்குற ஊடகத்திலலாம் வந்து விஜய் தான் அடுத்த தலைவர் ஆகணும், முதல்வர் ஆகணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணி கணக்குகள் எல்லாம் பேசப்பட்டது. அதிமுகவுடன் தாவேகா இணைந்தால் நிச்சயம் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடும் அப்படி எல்லாம். இப்போது அது வந்து நிறைவேறலை. எனவே தனித்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு தாவேகா வந்திருக்கு. விஜயனுடைய அடுத்த படி என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? 10 பேருக்கு 7 பேர் விஜய்க்கு தான் வாக்களிப்பேன் என்று சொன்னால் அவர் தானே முதலமைச்சராக வருவார். நீ சொல்லுகிறாய் ஒரு 10 பேரை பார்க்கிறோம், 7 பேர் விஜய் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள்.
அவர் தானே வருவார். உங்களுடைய கணிப்பு அப்படித்தானே இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி போராடுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போது கூட்டணி இல்லாமல் வந்து தனித்து நிற்பதற்கான சூழல் உருவாயிருக்கு. இது நெருக்கடின்னு பாக்குறீங்களா? தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு நெருக்கடி தான். அவர் 8% 10% வாக்கு பெறுவார் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே அவர் ஒரு கூட்டணி சேர வேண்டும் என்று தான் பங்கு தருகிறேன் என்று சொன்னார். ஒருவனும் வரவில்லையே. இவர் தொடக்கமே இவருக்கு யோசனை சொன்னவன் சொல்லுகிறான், நீ தனியாக, அவன் கருதி இருக்க வேண்டும், நீ தனியாக வெற்றி பெற முடியாது, ஒரு பெரிய கூட்டணி அமைந்தால்தான் வெற்றி பெற முடியும், அது உன் தலைமையிலே அமைய வேண்டும். உன் தலைமையிலே எப்படி அமையும்? எடப்பாடி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்றவர், பெரிய கட்சிகளை அவர்கள் ஆள்பவர்கள். அவர்களையெல்லாம் தாண்டி அவர்களோடு அணி சேராமல் உன்னோடு அணி சேர வேண்டும் என்று சொன்னால் ஒரு கவர்ச்சி வேண்டும். என்ன கவர்ச்சி? ஒரு கவர்ச்சியை அள்ளி வீசு. என்னோடு சேர்ந்தால் என்ன, கில்லட் பிளேடு வாங்கினால் 3 பிளேடுக்கு 1 இனம், லக்ஸ் சோப்பு வாங்கினால் ஒரு சோப்புக்கு 1 சோப்பு இனம் என்பது போல என்னோடு கூட்டு சேர்ந்தால் உங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தரப்படும், நீங்கள் மந்திரி ஆகலாம் என்பது ஒரு சோப்புக்கு 1 சோப்பு இனம் மாதிரி தான். ஒரு நல்லெண்ணெய் போத்தலுக்கு ஒரு நல்லெண்ணெய் போத்தல், அது பழகுகிற வரையும். ஒரு புதிய கடை ஒன்று திறந்தார்கள் இந்த முக்கில். அவர்கள் என்ன செய்தால், கூட்டமே வரவில்லை. என்ன செய்தார்கள் என்றால், காலையில் மினி டிஃபன் 7 வகை உணவு, கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் இட்லி, பூரி, அது இது, வடை, சின்ன ஓரளவு 50 ரூபாய் தான். என்னடா, ஆயா கடையில் சாப்பிட்டாலே 30 ரூபாய் 20 ரூபாய் வரும், 50 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கடையில் அவன் வந்து பலகாலம் தருகிறான் என்றால் பெருங்கூட்டம். காலையிலே வருகிறார்கள், மத்தியானம் வருவதில்லை. அப்புறம் காலையில் வந்தவர்கள் பாதி பேர் மத்தியானம் வருவார்கள், சாயந்தரம். அந்த கூட்டம் பழக்கப்படுத்தப்படுவதற்கு அவர் வந்து 150 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பலகாரத்தை 50 ரூபாய்க்கு விற்று முதல்ல கூட்டத்தை இழுத்துக் கொள்கிறார். அவன் பழகிவிட்ட பிறகு, இந்த சுவைக்கு பழகிவிட்ட பிறகு தன்னுடைய பழைய விகிதங்களிலேயே விற்று கொள்ளுகிறார். அது மாதிரி பார்த்தால் தனி கட்சி, புதிதாக வந்திருக்கிறோம், நம்ப மாட்டார்கள். அதனாலே என்னோடு வாருங்கள், உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்னார். இதுவரையிலும் யாரும் தமிழ்நாட்டில் சொன்னதில்லை. அப்படி சொன்னவுடன் திமுகவிலிருந்து அவன் வந்து விட்டான், அதிமுகவிலிருந்து இவன் வந்து விட்டான் என்று நிறைய எதிர்பார்த்தோம். ஒருவனும் வரவில்லை. எவனும் நீ வருவாயா என்பது முடிவான பிறகுதானே எங்களுக்கு பங்கு தர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். நீ சொல்லுகிறாய் 10 பேர் நான் கேட்டேன், 7 பேர் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறோம் என்று சொன்னார். 7 பேர் விஜய்க்கு வாக்களிக்கிறோம் என்று சொன்னால் இவர் பங்கே கொடுக்க வேண்டாமே அதிகாரத்தில்? இவரே ஆளலாமே. இவரே வலையை பெரிதாக வீசுவதற்கு காரணம், உங்களுக்கெல்லாம் பங்கு தருகிறேன், வாருங்கள், ஒன்றுக்கொன்று இனம், வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பதனுடைய நோக்கமே. நம்ம தனியாக வெல்ல முடியாது என்பது ஒன்று, அதன் மூலம் எல்லாரையும் நம் பக்கம் ஈர்த்து விடலாம் என்பது 2. அது நடக்கவில்லை. அதற்கு காரணம், விஜய் ஆட்சிக்கு வருவார் என்பதை மற்ற கட்சிகள் நம்பவில்லை. அதனால்தான் வரவில்லை. ரூபாய்க்கு 4 என்று சொல்லியும் வரவில்லை என்று சொன்னால் அப்புறம் அதனுடைய பொருள் அதுதானே. அப்புறம் இவர் போய் அதிமுகவோடு கூடி சேர்கிறேன் என்று பேசினார். முதலமைச்சராக நான் வருகிறேன், 2.5 ஆண்டுக்கு நீ இரு என்று சொன்னார். அவர் உன் ஜங்காத்தமே வேண்டாம் என்று எடப்பாடி ஓடி போய்விட்டார். ஒரு கூறு தெரியவில்லை, இவருக்கு தெரியவில்லை. இவருக்கு யோசனை சொல்லுகின்றவன் அதை விட படுமோசமாக இருக்கிறான். அவன் இவர் விரும்புவதை சொல்லுகிறான். நீங்கள் தான் முதலமைச்சர், நாம் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று சொல்லுங்கள், நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிடுவீர்கள் என்று அவன் சொன்னான். அது எடுபடவில்லை என்பது அவனுக்கு இன்னும் புத்தியில் தைக்கவில்லை. அப்புறம் முதலமைச்சராக நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், சம இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். அவர் ஓடி போய்விட்டார் எடப்பாடி. இப்பொழுது மீண்டும் ஒரு ஒற்றையாக இருக்கிறார். என்ன, இப்பொழுது இவரிடம் கூட்டு பேசுவதற்கு வேறொரு கட்சிக்காரர் வருகிறார், பாமக. அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், நீ முதலமைச்சர், நான் 2வது முதலமைச்சர். இப்பொழுது இவர் ஓடுகிறார். இவர் வைத்த அதே சூத்திரத்தை இவர் கையாளுகிறார். நானும் நீயும் கூட்டு சேருவோம், எனக்கு 90-100 இடம் தான், நீ ஒரு 100-120 இடம், நடுவில் 20-30 இடம் யாருக்காக கொடுக்கலாம். முதலமைச்சர் நீ, 2வது நான்.
நல்லவேளை முதல் ஆள் நான் என்று கேட்கவில்லை. தாவேக்கா வந்து அதிமுகவுக்கு என்ன ஒரு வெடிகுண்டை வைத்ததோ அதே வெடிகுண்டை இவர்களும் வைக்கிறாங்க. இப்போ அன்புமணி சொல்லுகிறார், நான் 2வது முதலமைச்சர், நீ முதல் முதலமைச்சர். 2 பேரும் சேர்ந்து கடை சேர்வார்களா என்பது வேறு. நானே நாட்டில் மாற்றம் கொண்டு வருவேன், அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொன்னவர் தான் அன்புமணி. அதற்கு எவன் யோசனை சொன்னானோ அவன் தான் அங்கிருந்து அவரை கவிழ்த்து விட்டு இவருக்கு யோசனை சொல்ல வந்திருக்கிறான். வந்து இவருக்கு யோசனை சொன்னதோடு அன்புமணி பழைய பழக்கம் காரணமாக கூட்டி கொண்டு வந்து அவரை முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்று சொன்னான் இல்லையா, அதை ஆக்க முடியவில்லை. அங்கே ஏதோ ஜான் ஆரோக்கியமா என்று ஒரு ஆள் இருக்கிறார். எனக்கு அந்த ஆளை தெரியாது. அந்த ஆளை எப்படி எனக்கு தெரிகிறது என்றால் அந்த ஆள் யோசிக்கிற விதமெல்லாம் எனக்கு தெரிகிறது. அன்புமணியும் முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்று சொன்னார், ஆக்க முடியவில்லை, கவிழ்த்து விட்டார் இவர் என்று எல்லாரும் குற்றம் சொல்லுகிறார்கள். ஆனால் பழைய விசுவாசம் இன்னும் அவருக்கு போகவில்லை. வாங்கள் விஜயோடு சேருங்கள், நீங்கள் ஒரு தரம் முதலமைச்சர், அவர் ஒரு தரம் முதலமைச்சர், நான் இவரையும் முதலமைச்சர் ஆக்கி விடுகிறேன், போன தடவை உங்களிடம் பணம் வாங்கி கொண்டதுக்கு உங்களையும் முதலமைச்சர் ஆக்கி விடுகிறேன், 2 பேரையும் சேர்ப்பதற்கு. இந்த கோமாளி கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம் என்று அன்புமணியும் போகிறார் என்று சொல்லுகிறார்கள். இதுவரையிலும் வேறு எவனும் அதிகாரத்தில் பங்கு கேட்டு அங்கே போகவே இல்லை. ஒரு ஆள் மட்டும் நம்பிக்கையோடு போய்விட்டார், அன்புமணி என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வதந்தி, ரூமர். சரி, நான் 2வதாக இருந்து விடு, அதில் ஒரு பெருந்தன்மை. இவர் போய் எடப்பாடியிடம் நீ 2வதாக இரு, நான் 1வதாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது இவர் நீனே முதலமைச்சராக முதலில் இரு, 2வது முதலமைச்சராக நான் இருக்கிறேன். அந்த ஆள் இப்போ என்ன நினைக்கிறார், அன்புமணியும் முதலமைச்சராக்கி விட்டது போல் ஆகிவிடும், நம்ம முதல்ல அவரிடமிருந்து பணம் அடித்து கொண்டு வந்திருக்கிறோம், இப்பொழுது இவரையும் ஆக்கி விட்டது போல் ஆகிவிடும் என்று எல்லா கூத்துக்களும் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இது அரசியலாகவா நடக்கிறது என்று கேட்கிறேன் நான். தாவேக்கா மேடைகளில் வந்து பேசப்பட்ட போதில் தாவேக்கா அடுத்தடுத்த முன்னெடுப்புகளில் வந்து பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து மேடைகளில் விஜயை கூட வந்து முழங்கிய பெயர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் இங்கே இல்லைனாலும் கூட அவருடைய மனசு இங்கே தான் இருக்கு அப்படின்னு வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் போட்டு உடைச்சார். அதுக்கப்புறம் திமுக கூட்டணிக்குள்ள சிறு சலசலப்பு இருந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது கதை சொல்லுகிறாய், வந்தாரா அவர்? இல்லை, அதை என்னுடைய அடுத்த கேள்வி அதை தான் இருக்கு. ஒருவேளை தேர்தல் நெருங்குகின்ற போது வந்து விசிக திமுக வந்து ஒரு பிடி வைக்கும், அதிக சீட்டுகளை கேட்பதற்கான ஒரு விஷயம் இருக்கு, இல்லை என்றால் தாவேக்காவுக்கு வருவதற்கான பேச்சு இருக்குன்னு வந்து பல்வேறு வந்து அரசியல் கருத்து கணிப்பாளர்கள் சொல்றாங்க. இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒரு 6 இடம் 8 இடம் கொடுப்பான் திமுகவில் திருமாவளவன். இங்கே வந்து 40 கொடுப்பான். வருவதற்கு என்ன தயக்கம்? ராமதாஸுக்கு 25 இடம் கொடுப்பான். 90-100 இடம் விஜய்கிட்ட வாங்கலாம், நீ முதலமைச்சர் நானும் முதலமைச்சர் என்று பேசுகிறார்களே. இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் வந்து சேரும். அதனாலே எல்லாரும் முதலமைச்சர்களாக ஆவதற்குரிய வாய்ப்பு விஜய் கட்சியின் மூலம் வரும். ஏனென்றால் விஜய் தான் அந்த ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் அந்த அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு எனக்கு தெரிய அன்புமணியை தவிர வேறு யாரும் பேசியதாக தெரியவில்லை தாவேக்காவிடம். அன்புமணி கட்சி பெரும்பாலும் நடிகர்களை விரும்புவதில்லை, நடிகர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள். விஜயகாந்தையெல்லாம் எழும்ப விடமாட்டேன் என்று கடுமையாக விமர்சித்தார்கள். அதையெல்லாம் மீறி விஜயகாந்த் வந்தார், வன்னியர் பெல்ட்லேயே வந்தார், வெற்றி பெற்று வந்தார். ஆகவே இவையெல்லாம் வதந்திகளாக உலவுகின்றன. ஆனால் நியாயமாக இவருடைய கடையிலே தான் கூட்டம் இருக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று இலவசம் இங்கே தான். அதிகாரத்தில் பங்கு என்பது வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. அவ்வளவு பெரிய அமித்ஷாவை பார்த்து என்னுடைய ஆட்சியில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் எடப்பாடி. வல்லமை வாய்ந்த அமித்ஷாவுக்கு உனக்கு ஒரு 20 இடம் தருகிறோம் வைத்துக்கொள். அண்ணாமலை தான் கத்திக்கொண்டே தெரிவார், இதுவரை 80 இடம் வேண்டும், 90 இடம் வேண்டும், நாங்கள் அவ்வளவு ஓட்டு வைத்திருக்கிறோம். என்ன ஓட்டு வைத்திருக்காய்? 8% வைத்திருக்கிறாய். மற்றவங்களுடைய ஓட்டெல்லாம் உன்னுடைய ஓட்டாக கணக்கு செய்தால் மோடி முன்பு நடந்த தேர்தலின் வாக்களிப்பு என்பது வேறு. பாராளுமன்றத்திற்கு இன்றைக்கு ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டுமா, அதற்கு மாற்றாக எடப்பாடி வர வேண்டுமா என்பதற்கான தேர்தல் வேறு. இப்பொழுது இவர்களை இருவரையும் மையம் கொண்டிருக்கிறது உனக்கு எத்தனை இடம் கொடுப்பது? சும்மா அதாவது இப்படி ரொம்ப கோமாளித்தனமான அரசியல் தான் செய்தித்தாள்களே செய்தியாகின்றன. அன்புமணி முதலமைச்சராக விரும்பினார், அப்புறம் விஜய் எடப்பாடியோடு சேர்ந்து முதலமைச்சராக விரும்பினார், அதிகாரத்தில் பங்கு கொடுப்பார்,
எல்லாரும் ஒருத்தரும் இல்ல வரமாட்டேன். சிறு சிறு கட்சிகளே இது மாதிரி நிறைய கற்பனை விஷயங்கள் பேசுறாரு. ராமதாஸ் அவர்களே அறிக்கையில் என்ன சொல்றாரு, இனியும் வந்து பாமக கூட்டணி கட்சியா போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆளும் நிலைக்கு வந்து பாமக வர வேண்டும் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லோருக்கும் அப்படி அந்த ஒரு என்றால் பார்வை. ஒன்று செய்ய வேண்டும். என்னோடு சேருங்கள், உங்களுக்கு ஆட்சியில பங்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். திருமாவளவனிடமெல்லாம் வா முதலமைச்சராகவே உன்னை ஆக்குகிறேன் என்று சொல்லிவிட்டார். போக வேண்டியதானே திருமாவளவன் இங்கே வந்தால் ஆட்சியில பங்கு கிடைக்கும். விஜய் ஆட்சியில பங்கு தருகிறேன் என்று தான் சொல்லுகிறார். திருமாவளவனை முதலமைச்சராக்குகிறேன் என்று ராமதாஸ் சொல்லுகிறார். அப்புறம் என்ன தயக்கம்? எம்எல்ஏ ஆகி அல்லவா ஆக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் போல் இருக்கிறது. இவர்களுடெல்லாம் சேர்ந்து முதலில் எம்எல்ஏ ஆன பிறகு அல்லவா இவர்கள் நம்மை மந்திரியாக்க வேண்டும், முதலமைச்சராக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. 2026 எல்லாம் வேடிக்கையாக அசிங்கமாக இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. 2026 பொறுத்த அளவுக்கு வந்து அப்போது கூட்டணி என்பது அதிமுக திமுக கூட்டணி, தாவேகா தனித்து தான் என்பது வந்து உங்களுடைய பார்வை. இதெல்லாம் ஊகம் தானே, வரட்டுமே. அதனால் வரட்டுமே, வந்த பிறகு என்ன இது நடந்தால் இப்பொழுது சில வெளிப்படுகின்றன. ஒரு முதலமைச்சரான காலியை நோக்கி வருகிறார், இவர் முதலமைச்சரான கால்களை நோக்கி போகிறார். அவர் உதறிவிட்டார்கள். அங்கே தெளிவாக தெரிகிறது, ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சியில பங்கில்லை என்று சொல்ல எடப்பாடியால் முடிகிறது. இப்பொழுது இவர் எல்லாருக்கும் பங்கு தருகிறேன் என்று சொன்னவர் எல்லாருக்கும் பங்கு கொடுக்கட்டும், பார்ப்போம். பெரிய கூட்டம் தள்ளி சாய வேண்டும். இவருடைய முதல் நாள் படத்திற்கு, முதல் நாள் ஆட்டத்திற்கு கூட்டம் வருவது போல ஒரு அரசியல் கட்சியும் வரிசையில் வந்து நிற்கவில்லையே. நீ தானே சொல்கிறாய் 10 பேரை கேட்டேன்னு 7 பேர் ஓட்டுச்சு. 7 பேர் ஓட்டளித்தால் இவர் தான் அமைச்சராவார், முதலமைச்சராவார். இதெல்லாம் இப்படியே ஒவ்வொருவனும் எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு அவ்வளவு ஓட்டு என்று ஒவ்வொருவனும் தானாக தன் கணக்கை பேசிக்கொண்டே இருக்கிறானே தவிர தேர்தல் வந்தால்தான் உண்மை என்ன என்று தெரியும். இவர்களை நோக்கி அவ்வளவு ஓட்டு குவிவதற்கு இவர்கள் என்ன கையில் வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை.